வெரி குட். இங்க என்ன இருக்கு? முயல் என்ன பண்ற? மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்கு. சரியா? முயலுக்கு வந்து தூக்கம் வந்துச்சான். முயல் வந்து ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்ததாம். அந்த மரம் வந்து முந்திரி மரம். சரிங்களா? முந்திரி பழம்லாம் அந்த மரத்துல நிறைய இருந்துச்சாம். பெரிய பெரிய முந்திரி பழமா நிறைய பழம் இருந்தது. அந்த முந்திரி மரத்தடியில முயல் படுத்து தூங்கிட்டு இருந்தது. சரியா? இன்னும் முயல் தலையில தொப்புன்னு என்னமோ விழுந்துச்சான். உடனே முயல் வந்து சிச்சோ என் தலையில இடி விழுந்துச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு கத்திட்டு ஓடிடுச்சான். அங்க ஓடும் போது அங்க வந்து ஒரு கோழி வந்துச்சான். அந்த கோழி வந்து முயல் ஏன் ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். முயல் வந்து என் தலையில இடி விழுந்துருச்சு அதான் நான் ஓடுறேன்னு சொன்னிச்சான். சரியா? உடனே கோழி போய் என்ன பண்ணுச்சான்? சேவல்கிட்ட போய் முயல் தலையில இடி விழுந்துருச்சான், முயல் ஓடுது அப்படின்னு சொன்னிச்சான். உடனே சேவல் போய் காக்காட்ட சொன்னிச்சான். சரியா? காக்காட்ட போய் என்ன சொன்னிச்சான்? முயல் தலையில இடி விழுந்துருச்சான், முயல் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னது. சரியா? உடனே காக்கா வந்து என்ன பண்ணுச்சான்? மரத்துல ஒரு கிளி இருந்துச்சான். கிளிகிட்ட சொன்னிச்சான் முயல் தலையில இடி விழுந்துருச்சான் அப்படின்னு சொல்லி. கிளி இருந்துட்டு இடி எப்படி முயல் தலையில விழுவா, வா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளி, காக்கா, சேவல், கோழி எல்லாரும் முயல் கிட்ட போனாங்களாம். உன் தலையில இடி விழுந்துருச்சாமே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். முயல் வந்து ஆமா நாங்க மரத்தடியில படுத்திருந்தேன் அப்படி என் தலையில இடி விழுந்துருச்சுன்னு சொன்னிச்சான். காமி வா மரத்தை காமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அங்க போய் பார்த்தாக்க முயல் படுத்திருந்த இடத்துல ஒரு முந்திரி பழம் இருந்துச்சான். இப்போ முயல் தலையில வந்து முந்திரி பழம் விழுந்துருச்சு. முயல் வந்து பயந்துட்டு இடி விழுந்துருச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு ஓடிடுச்சு. சரியா? இப்போ முயல் தலையில என்ன விழுந்துச்சு? முந்திரி பழம் விழுந்துச்சா இடி விழுந்துச்சா? முந்திரி பழம் தான் விழுந்துச்சு. ஆனா முயல் வந்து இடி விழுந்துருச்சு பயந்துட்டு எந்திரிச்சு ஓடிடுச்சு. சரியா? இப்ப கதையில இருந்து கேள்வி கேட்கலாமா? சரி. முயல் எந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்தது? முந்திரி மரத்தடியில. வெரி குட். முயல் தலையில ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுனுச்சு. என்ன விழுந்துருச்சுன்னு ஓடுனுச்சு? இடி விழுந்துருச்சுன்னு ஓடுனுச்சு. அப்ப வந்து முயல் கிட்ட யார் கேட்டாங்க ஏன் ஓடுறேன்னு சொல்லி? கோழியா சேவலா? ஃபர்ஸ்ட் யார் கேட்டாங்க? கோழி. கோழிகிட்ட என்னன்னு சொன்னிச்சு முயல்? கோழிகிட்ட முயல் என்ன சொன்னிச்சு? ஏன் ஓடுறேன்னு சொன்னிச்சு? என் தலையில இடி விழுந்துருச்சு அதான் ஓடுறேன்னு கோழிகிட்ட முயல் சொன்னது. சரியா? கோழிகிட்ட யார்கிட்ட சொன்னிச்சு முயல் தலையில இடி விழுந்துருச்சுன்னு? கோழி யார்கிட்ட சொன்னிச்சு? சேவல் யார்கிட்ட சொன்னிச்சு? காக்கா கிட்ட. வெரி குட். சேவல் போய் காக்கா கிட்ட சொன்னிச்சு. சரியா? காக்கா யார்கிட்ட சொன்னிச்சு? என்னன்னு சொன்னிச்சு? முயல் தலையில இடி விழுந்துருச்சுன்னு சொன்னிச்சு. சரியா? கிளி என்ன பண்ணுச்சு? எல்லாரும் கூட்டிட்டு போய் முயல் கிட்ட கேட்டுதா? முயல் தலையில இடி விழுந்துருச்சுன்னு சொன்னிச்சுல்ல, முயல் கிட்ட போய் நீ எங்க இருந்த, எப்படி உன் தலையில இடி விழுந்துச்சுன்னு கேட்டுச்சா? அப்ப முயல் வந்து என்ன காமிச்சுது? அந்த மரத்தடியில படுத்திருந்துச்சுல்ல அந்த மரத்தை காமிச்சுது. அப்ப அங்க என்ன இருந்துச்சு? முயல் தலையில என்ன விழுந்துருந்துச்சு? முந்திரி பழம் விழுந்துருச்சு. சரியா? ஆனா முயல் வந்து இடி விழுந்துருச்சுன்னு பயந்துட்டு ஓடிடுச்சு. சரியா? ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு யார் யார் சிரிச்சாங்க? சேவல், காக்கா, கிளி எல்லாரும் என்ன பண்ணாங்க? முயல் தலையில பழம் முந்திரி பழம் விழுந்துருச்சு அது இடி விழுந்துருச்சுன்னு பயந்து ஓடுச்சுன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. சரியா?